சிலர் வாழ்க்கையில் ரொம்ப தடுமாறுகிறத பார்க்குறோம். சிலர் பார்த்தீங்கன்னா குழம்பி போயிருக்காங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு முடிவை எடுக்கவே முடியல. என்ன செய்கிறதுனே தெரியல. எந்த வழியாக போகிறது, எந்த வேலைக்கு போகிறது, எந்த ஊருக்கு போகிறது, இப்படி குழப்பத்திலேயே பல வருஷங்கள் இருக்கிறாங்க. வயசான காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாருங்கள், வேதத்தில் சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் எல்லா மனுஷருக்கும் ஒளியாக இருந்தது. 9ஆம் வசனத்தில் இப்படி எழுதியிருக்கு, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அப்படின்னு இயேசுவை பற்றி ஒரு மெய்யான ஒளின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்க முடியல, எந்த வழியாக போகணும் தெரியலை, குழப்பத்தில் இருக்கீங்களா, இயேசு கிறிஸ்துக்கிட்ட வாங்க. உங்களுக்கு வெளிச்சத்தை போட்டு விட்டுருவார். உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை போட்டு விட்டா கிளியராக தெரியும் ரோடு எங்கே போகுது, எங்கே திரும்புது, நம்ம இடிக்காமல் எப்படி போகிறது, எல்லாமே அதுக்குள்ளே வந்து. இயேசு எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. அவர் ஒளி மாத்திரம் கிடையாது, உங்களையும் அப்படி ஒளியாக மாற்றிடுவார் அவர். இது எப்படி ஆச்சரியமாக இருக்குது. நம்ம என்ன ஒளியா? கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும்போது அவர் எப்படி ஒளியாக இருக்கிறாரோ அதே போல் நம்மளும் ஒளியாக மாறிடும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், அது மாத்திரம் இல்லை, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்போது நீங்கள் வெளிச்சமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மலையின் மேலே இருக்கிற பட்டணமாக மாறிடுறீங்க. உங்கள் ஊரில் பக்கத்தில் மலைகள்லாம் இருந்தால் நீங்கள் பாருங்கள், அந்த மலையில் பார்த்தீங்கன்னா பல விதமான லைட்ஸ் அங்கே எரியும். சில பட்டணங்களோ கிராமங்களோ அந்த இடத்துல இருக்குது, அதை மறைக்கவே முடியாது. இப்போ இயேசு அதான் சொல்கிறார், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அது என்ன செய்யுமா, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வருகிற ஒரு மனிதனை அவரே விளக்காக மாற்றிடுறார், அவரே ஒளியாக மாற்றிடுறார். அதுக்கப்புறம் அந்த ஒளி அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒளியாக மாறிடும். அதுக்கு அடுத்ததாக, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். இயேசுவின் இடத்துல வருகிற ஒவ்வொருவரும் அவருடைய பிரகாசத்தை வாங்கி அந்த பிரகாசத்தை மற்றவங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அவர் பூமிக்கு நம்ம அனைவரையும் ஒளியாக மாற்றுவதற்கு வந்தார். அவருக்கு சீஷராக மாறும்போது அதே ஒளி நம்ம இடத்துல வந்துடும். ஒளியின் பிள்ளைகளாக மாறிடுவோம், ஒளியின் தீர்மானங்களை எடுப்போம், ஒளியின் பாதைகளில் நடப்போம், ஒளியின் நண்பர்களை வைப்போம். அவர் ஒரு வெளிச்சம், அவரோடு கூட நம்ம இருப்போம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.